அவங்க உங்கள் சேர்த்துக்கார் டீ கடையில் உட்காந்துட்டு இருந்த மக்களே. தேவையில்லாத வார்த்தை தான் எங்கள் பொண்டாட்டியோட தங்கச்சி என்னை வந்து தங்கச்சியாக நினைக்கிறேன். அவனுக்கு வந்து பொண்டாட்டியோட தங்கச்சின்னு நினைக்கிறியா இல்லை ஒப்பாட்டியாக வச்சுக்கிறியா? பாரு மோரையெல்லாம் திருப்பி ஒழுங்கு ஜோடி அடிச்சு இப்படி மோரையெல்லாம் திருப்பி அப்படின்னு பார்த்தேன். என்னடா பழமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். இப்படியாப்பட்ட ஆளுங்களை இவனுங்கெல்லாம் இப்படியெல்லாம் விட்டுலாமா? நான் உடம்பு நான் என்ன பண்ணிட்டேன்? என்னடா பேசிட்டு இருக்கிற? என்ன வார்த்தையை பேசிட்டு இருக்கிற? மொபைலெல்லாம் பிரித்து எடுத்துட்டு ஒழுங்கு முறையிலே போ அப்படின்னு. என்னடா பேசுகிற? நான் உனக்கு தான் பேச தெரிஞ்சு பேசுகிறியா? நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னடா அது எப்போ அந்த வகையில் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன். எந்த விதத்தில் தான் நீ பேசுனேன்? நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் டீச்சரில். இவன் பாட்டுக்கு தெரிஞ்ச பையன்தான் கொஞ்சம் மிரட்டி விட்டேன். கொஞ்சம் செபுடி மொழி அப்பனேன். அது எந்த விதத்தில் நீங்கள் சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? தப்புடா, வார்த்தை அளந்து பேசு, நாக்கு இருக்காது. என்ன இப்படிலாம் சொல்லி கொடுக்கணும்? யாரோ போட்டு அலைஞ்சிட்டு இருக்கா? ஈயத்தங்க சொன்னால் தின்னு பிடிக்கியா? சோத்துல உப்பு போட்டுங்கிற இல்லை உப்பு இல்லாமல் தங்குறியா? பேசும்போது நாக்கெல்லாம் கூசலியாடா அப்படின்னு. அதான் மக்களே. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பேசிக்கிட்டு இல்லை, நீ தான் பேசிக்கிட்டு இருக்கியா? அவங்க இங்கே பாரு, அது எங்கள் பிரச்சனை. உனக்கெல்லாம் அது தேவையில்லாத விஷயம். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. குழந்தையாவை எப்படா நம்ம அப்பாட்டியா நினச்சிருக்கிறேன்? ஒவ்வொரு நாளில் நான் நினச்சது கூட இல்லைடா. என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் நான் எப்படின்னு, என் பெற்றவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. என் பையன் அப்படி இருக்க மாட்டான், அப்படிலாம் இல்லை, தங்கச்சியாக தான் பழகுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, இந்த மாதிரி நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவன்டா நான். உங்களை மாதிரி எச்சக்கலைங்கள்லாம் பேசுகிறதுக்கு நான் தான் இல்லை. ஒரு பெண்களை போய் நீ இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுனா என்ன கூத்தியா வச்சுக்கணும்னு அர்த்தமாடா? செருப்பு கட்டி வச்சுக்கோ, ஒழுங்கா பேசு அப்படின்னு சொன்னேன். எவனா சொல்லி நீ வந்திருக்கிற, எவனும் ஒழுங்கு மரியாதையை நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது யாரு எவன் சொன்னது? இது நீயா பேசல, அது சொல்லி கொடுத்தது ஒருத்தன். அவனை நீ இப்போ வர சொல்கிற. 10 செகண்ட் ஆனாலும் சரி அவன் வரணும், இல்லைன்னா இன்னுக்கு என்ன நடக்கணும்னு தெரியும். இன்னைக்கு போகமே வெடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். உண்மை கக்கிட்டான், யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன். ஆனால் ஒருத்தன் சொல்லி நீ செய்கிற பற்றியா? இதோட கடைசியாக இருக்கணும். ஒழுங்கு மரியாதை. பெண்களை வந்து கேவலமாக பேசுறது பார்த்தேன், செருப்பால் அடிச்சு போடுவான் அப்படின்னு. அவன் நம்பரையும் வாங்கிட்டேன், போய் டைரெக்டாக அவன்கிட்ட பேசணும். என்னடா என்ன தப்பாக பேசிட்டு இருக்கிற? என்ன ஒருத்தன் தூது விடுறியா? இல்லைண்ணா கதிரண்ணா அப்படி இல்லைண்ணா. என்னடா அப்படி இல்லை? ஏய், வெட்டி மெதிச்சுன்னுச்சு. உன் வீட்லேயும் பொட்டை பிள்ளைங்க இருக்குதுடா, பார்த்து பேசு. உன் வீட்லேயும் ஒரு அக்கா தங்கச்சிங்க இருக்குது, எல்லாரும் வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்க இருக்குது அப்படின்னு சொன்னேன். மரியாதை கொடுத்து மரியாதை பேச கற்றுக்கடா. பொட்டை பிள்ளைங்க விஷயத்தில் விளாண்ட பாவண்டா பொண்ணுங்க, பாவம். அதுங்க போகிற இடமாச்சு நல்லா இருக்கட்டும்டா. ஏன்டா இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? நான் தங்கச்சியாக நினச்சிட்டு இருக்கேன்டா அந்த பிள்ளைய. இப்பவும் சொல்கிறேன்டா, இந்த இடத்துலையும் சொல்கிறேன், நான் தங்கச்சியாக தான்டா நினைப்பேன். அப்படி இல்லையா அப்படிப்பட்ட எண்ணத்தில் நான் பழகலை அப்படின்னு. ஒழுங்காக இருந்துக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன்டா, எவனாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இன்னொரு டைமு நீங்கள் நம்ம நியூஸ் எங்கேயாச்சும் சொல்லிக்கிட்டு இருந்தது கேள்விப்பட்டேன், பார்த்த இடத்துலேயே அடிச்சு போடுவேன். ஒழுங்காக இருந்துக்குங்க. என் பொண்டாட்டியோட தங்கச்சி நான் தங்கச்சியாக தான் நினைப்பேன். இன்னமும் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசணுச்சுடா. அதுக்கு இருக்கிற பாசம் எனக்கும், நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே போய் குழந்தையான்னு கூட நான் பழகலை, அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்கோம். ஒழுங்கு மரியாதையை பேச கற்றுக்குங்கடா. இல்லைண்ணா தெரியாமல் நினச்சினாரு, நான் எதாவது தப்பாக நினச்சிக்காதண்ணா. என்னோட தப்பாக நினச்சிக்காதுங்க, முவரை திருப்பி விடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதான் மக்களே,
இப்பவும் சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் நான் சொல்கிறேன், என் பொண்டாட்டியோட தங்கச்சியாக தான் நினச்சிருக்கேன் தவிர என்னோட மனசு சுத்தம், என்னோட எண்ணமும் சுத்தம். நான் நல்லது தான் நினைப்பேன், யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி எண்ணத்தில் நான் யார்ட்டையுமே பழக்கம், எல்லாத்துக்கிட்டையுமே பாசமாக தான் பழகியிருக்கேன் தவிர இந்த வப்பாட்டி அப்படியெல்லாம் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பழகவும் இல்லை, அந்த மாதிரி எண்ணத்தில் நான் இல்லவும் இல்லை. தங்கச்சின்னா தங்கச்சியாக நினைப்பேன், அதுதான் எனக்கு. ஆனால் அந்த தங்கச்சி கூட இப்போ கூட பேசுனா கூட அந்த தங்கச்சி என்னை பற்றி நான் அன்பாக தான் பேசும். நான் பேசுனா கூட அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை குரல் நான் கேட்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். பாசமாக இருப்பேன், அன்பாக இருப்பேன். அந்த மாதிரி தங்கச்சி அந்த பிள்ளை நல்லா இருக்குதா எப்படி இருக்குதுன்னு தான் நான் கேட்டுட்டு இருப்பேன் தவிர ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை பற்றி நினைக்காத நாள் இல்லை. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஆனால் சில பேர் ஒவ்வொரு காயப்படுத்துகிறானுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதான் சொல்லிட்டேன், இன்னொரு நாளைக்கு யாருக்கிட்டையாச்சும் தப்பாக சொல்லிகிட்டு இருந்த அவ்வளோதான். அது இல்லாமல் அடிச்சு விட்டேன் அவனை, இவனுக்கு அடி அவனுக்கு அடி, 2 பேர்த்துக்குமே அடி. இவனையும் அடித்தேன் அவனையும் அடித்தேன். இன்னொரு நாளைக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் எச்சரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதோட கடைசி பயணமாக இருக்கணும். இப்போ சொல்கிறேன், என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அதில் நான் நிற்பேன். ஆனால் என் காதுக்கு வந்துடுச்சுன்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே அடி உண்டு. பார்த்து, இன்னைக்கு அடித்தது கம்மி, இதோட மோசமான நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துடாதீங்க, பார்த்து இருந்துக்குங்கடா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேனா நான் கருவேண்ணா அப்படின்னா, நான் சந்திக்க வேண்டிய இடத்த உன்னை மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டு வந்தவன்டா. உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் உங்கள் இடத்துல சந்திக்கிறதாண்டா எனக்கு பழக்கம். ஆனால் நான் இதோட விட்டுற மாட்டேன், சரியா? இதோடு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்கள உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறதா அப்படின்னு நடுங்கினானுங்க 2 பேருமே. நான் சார்னா இப்போ பொழைச்சிப்போ விட்டுறேன். இன்னொரு டைம் நடந்துருந்துச்சு, தப்பா பேசுனேன், அந்த பிள்ளைய எங்க அந்த ஆவாண்டா, அந்த பிள்ளைய ஏன்டா கஷ்டப்படுத்துறீங்க? ஏன்டா உங்களுக்கெல்லாம் என்னைக்கடா திருந்த போறீங்க? ஏய், அவன் அண்ணன் நான் இருக்கிறேன், எங்க சேலத்துக்காரன், எம்பெருவால இறப்பண்டா அப்படின்னு சொல்லுவேன். அந்த தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் மக்களே, அந்த தங்கச்சி மேலே எனக்கு அதிகன்ற அன்பு பாசமும் இருக்கும், அவங்களுக்கும் அதிகம் அன்பு பாசமும் இருக்கும். அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வாக்கில் நான் பின்வாங்க மாட்டேன். அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த வாக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுறது தான் என் பழக்கம். மற்றவனுங்க சொல்கிறது சொல்லிட்டு இருப்பானுங்க, இவனுங்களாம் ஒரு சில்லற பசங்க, இவனுங்களாம் இப்படி தான் இருப்பானுங்க, இவனுங்க எண்ணம் சரியில்லை, அதுதான் நம்ம சொல்கிறது. அதான் வார்னிங் பண்ணிட்டோம், இவங்களாம் கரெக்டாக இருந்துக்குவானுங்க. கதிர்வேல்னா யாருன்னு அவனுக்கு தெரியும். மாட்டி விட்டோம்ல, இனிமேல் கரெக்டாக இருந்துக்கணும், இனிமேல் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் என்ன, இந்த தங்கச்சி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் என்றைக்குமே நினைப்பேன். ஆனால் அவங்க அதான் ஏற்கனவே போட்டிருப்பேன், அவங்க ரேட்டை நானும் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார், அதனால பேச முடியாது. அவங்க வீட்டுக்கார்ட்ட அந்த செல் இருக்கும், அதனால் அந்த தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேணுன ஒரு தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் மனசு இருக்குது, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் தான். அந்த பிள்ளை என்றைக்குமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தங்கச்சிக்கு எப்போ வருவேன்னு தான் அந்த தங்கச்சி கேட்குது. நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கு காப்பாற்ற கூட்டி சீக்கிரம். சரி மக்களே, நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம், நல்லது செய்வோம், அவ்வளோதான். கஷ்டப்படுற மாதிரி பேச எவனாக இருந்தாலும் நான் சந்திப்பேன். அந்த தங்கச்சிக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும், அது எப்போ வருவேன்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் போகணும், ஒரு நாள் போகணும்.
அந்த இடம் எனக்கு சந்தித்த இடம் தான், சந்திக்காத இடம் இல்லை, அது நான் பார்த்த இடம் தான். சரி மக்களே, நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். தப்பாக பேசினா மட்டும்தான் நம்ம கேள்வி